தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் குழு அமைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் இதற்கு தயாராக வருகின்றன. இந்த நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வகித்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா என்ற பல்வேறு வியூகங்கள் மற்றும் தொடர் பேச்சுக்கள் எழுந்து வந்த நிலையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணியை எவராலும் பிரிக்க முடியாது என்றும் கடந்த சில மாதங்களாக இந்தியா கூட்டணியில் சலசலப்பு இருப்பதாக கூறி குளிர்காய நினைத்தார்கள் என்று அவர் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக உடனான அதாவது தேர்தலுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் டெல்லி தலைமை ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. அந்த குழுவில் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர், அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் குமார், அதே போல சுரேஷ் ஜெக்டே, நிவேதி ஹல்வா ஆகிய 5 பேர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். இது தொடர்பான தகவல் டெல்லி தலைமையிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த குழு திமுகவுடன் அடுத்த கட்ட அதாவது எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் உள்ளிட்ட அடுத்த கட்ட தேர்தல் பணிகள் குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றனர். தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக இந்த கூட்டணி தொடர்பான தொடர் சர்ச்சைகள் எழுந்து வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுவை அமைத்து காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் டெல்லி தலைமையிலிருந்து விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.